கருணாநிதியா, ஜெயலலிதாவா? இந்த ஒற்றை கேள்விதான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்தில் திசைவழி பாதையை தீர்மானித்துக் கொண்டிருந்தது. தற்போது அந்த கேள்வி மு.க. ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா? எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா? ஓ பன்னீர்செல்வமா டிடிவி தினகரனா? ரஜினிகாந்தா, கமல்ஹாசனா என்று பல கேள்விகளாக தெரிந்திருக்கின்றன, உடைந்திருக்கின்றன, பிரிந்திருக்கின்றன. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது எப்பொழுதுமே இருதுருவ அரசியல் மோதலாகவே இருந்திருக்கிறது. அது பெரியார் ராஜாஜி அரசியலாக இருக்கலாம், ராஜாஜி சத்தியமூர்த்தி மோதலாக இருக்கலாம், ராஜாஜி காமராஜர் அரசியலாக இருக்கலாம், எம்ஜிஆர் கருணாநிதி அரசியலாக இருக்கலாம், கருணாநிதி ஜெயலலிதா மோதலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இரு துருவ அரசியல்தான் தமிழகத்தின் அரசியல். இரு தலைவர்களுக்கும் இடையே நடந்த நீயா நானா மோதல்தான் தமிழ்நாட்டு அரசியல். இருபதுகளில் ஆரம்பித்த ராஜாஜி சத்தியமூர்த்தி மோதல் இறுதி வரைக்கும் நீடித்தது. ராஜாஜிக்கு தேசிய தலைவர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருந்தது. ஆனால் சத்தியமூர்த்திக்கோ தமிழ்நாட்டில் தொண்டர்கள் பலம் கணிசமாக இருந்தது. இன்று காங்கிரஸை விமர்சிப்பதற்கு கோஷ்டி அரசியல் என்ற பதத்தை பரவலாக பயன்படுத்துகிறோம். அதற்கான விதையை ஊன்றியவர்கள் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் தான். சுதந்திர கோஷம் உச்சத்தில் இருந்தபோதே காங்கிரஸில் கோஷ்டி கானம் உரத்து ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷார் காலத்தில் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற அணியில் இருந்தவர் ராஜாஜி. ஆனால் தேர்தல் வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியாக வேண்டும் என்பது சத்தியமூர்த்தியின் நிலைப்பாடு. அப்பொழுது முதலே காங்கிரஸில் ஐயர் கோஷ்டி, ஆச்சாரியார் கோஷ்டி என்று 2 கோஷ்டிகள் இயங்க ஆரம்பித்துவிட்டன. ராஜாஜி நிறுத்தும் வேட்பாளரை சத்தியமூர்த்தி தோற்கடிப்பதும், சத்தியமூர்த்தியின் வேட்பாளரை ராஜாஜி வீழ்த்துவதும் வெகு இயல்பாக நடந்தன. இருவருமே நன்கு பேச எழுத தெரிந்தவர்கள். ஆகவே பரஸ்பர விமர்சனங்கள் பலமாக இருந்தன. வார்த்தைகளில் வெப்பம் இருந்தது. இருவருடைய மோதல் வரலாற்றில் 2 சம்பவங்கள் முக்கியமானவை. 1931 நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவர் பதவி ராஜாஜிக்கு, துணைத் தலைவர் பதவி சத்தியமூர்த்திக்கு என்று முடிவானது. 3வது நபர் முளைப்பதை தடுக்க செய்யப்பட்ட ஏற்பாடு இது. முதலில் தலைவர் தேர்தல் நடந்தது. ராஜாஜி வெற்றி பெற்றார். அடுத்து துணைத் தலைவர் தேர்தல். சத்தியமூர்த்தியின் பெயரை முன்மொழிய வேண்டும். ஆனால் சர்தார் வேதரத்தினம் பெயரை முன்மொழிந்தார் ராஜாஜி. அதிர்ச்சி அடைந்தது சத்தியமூர்த்தி தரப்பு. காரியம் முடிந்ததும் கைகழுவி விட்டார் ராஜாஜி என்பது புரிந்தது. பின்னர் சுதாரித்து கொண்டு போட்டியில் இறங்கினார் சத்தியமூர்த்தி. தனது வேட்பாளராக திருவண்ணாமலையைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவரை நிறுத்தினார் சத்தியமூர்த்தி. நிலைமை சிக்கலாகும் என்பதை உணர்ந்த ராஜாஜி இறங்கி வர தயாரானார். விளைவு, துணைத் தலைவர் பதவி சத்தியமூர்த்தியின் வசமே வந்து சேர்ந்தது. அதேபோல 1937 தேர்தல் நடந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக நாடக மற்றும் திரைக்கலைஞர்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த விரும்பினார் சத்தியமூர்த்தி. ராஜாஜிக்கு இதில் விருப்பமில்லை. சினிமாவை நச்சு என்று விமர்சித்தார் ராஜாஜி. ஆனாலும் சத்தியமூர்த்தியின் தீவிர முயற்சியால் ஔவை டி.கே. சண்முகம், கே.பி. சுந்தராம்பாள் போன்றோர் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் செய்தனர். தேர்தல் முடிவில் காங்கிரஸ் வென்றது. ராஜாஜி முதல்வரானார். தேர்தல் வெற்றிக்காக கடுமையாக உழைத்த சத்தியமூர்த்திக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் சத்தியமூர்த்தியின் இடத்திற்கு டி.எஸ்.எஸ். ராஜனை கொண்டு வந்தார் ராஜாஜி. பழைய பாக்கிக்கு பழி தீர்த்து விட்டார் ராஜாஜி என்ற விமர்சனம் எழுந்தது. இதுதான் ராஜாஜி சத்தியமூர்த்தி மோதலின் முக்கிய புள்ளி. அதன் பிறகும் ராஜாஜி சத்தியமூர்த்தி இடையே மோதல்கள் தொடர்ந்தன. அவற்றின் விளைபொருட்களில் ஒன்றே காமராஜருக்கு கிடைத்த தலைமை பதவி. 1939 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து சத்தியமூர்த்தி நின்றார். இறுதியில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை வெற்றி பெற்றார். அதன் பின்னணியில் இருந்தவர் ராஜாஜி. பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என்று புறப்பட்டார் சத்தியமூர்த்தி. அதற்கடுத்த ஆண்டு நடந்த தலைவர் தேர்தலில் தனக்கு பதிலாக தன்னுடைய சிஷ்யரான காமராஜரை நிறுத்தினார் சத்தியமூர்த்தி. அவரை எதிர்த்து ராஜாஜி நிறுத்திய வேட்பாளர் சி.பி. சுப்பையா. இறுதியில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் காமராஜர் வெற்றி பெற்றார். ராஜாஜி சத்தியமூர்த்தி ஈகோ யுத்தத்தில்
இது ஒரு திருப்புமுனை. ஆம், அந்த புள்ளியில் இருந்துதான் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் இடையிலான அரசியல் யுத்தம் ஆரம்பமானது. ஆதிக்கம்தான் ராஜாஜியின் சுவாசம். ஆனால் பெரியாருக்கோ பகுத்தறிவுதான் பிரதானம். அங்கு ஆரம்பித்த இருதரப்பு மோதல் இறுதி வரைக்கும் நீடித்தது. தனிப்பட்ட நட்பு விதிவிலக்கு. நீதி கட்சியை வீழ்த்த ராஜாஜி வியூகம் வகுத்த போது காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்று பட்டியல் போட்டு பிரச்சாரம் செய்தவர் பெரியார். 1937 ஆட்சிக்கு வந்ததும் இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை எடுத்தார் முதலமைச்சர் ராஜாஜி. அப்பொழுது தமிழ் ஆர்வலர்களையும் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களையும் ஓரணியில் திரட்டி எதிர்ப்பை தீவிரப்படுத்தினார் பெரியார். ஆச்சாரியார் ஆட்சியின் கொடுமைகள் என்ற தலைப்பில் புத்தகம் போட்டு ராஜாஜியின் ஆட்சியை விமர்சிக்கும் அளவுக்கு ராஜாஜி பெரியார் இடையிலான அரசியல் மோதல் உச்சத்தில் இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு ராஜாஜி முதல்வரானார். அப்போது அவர் தேர்தலில் போட்டியிடாமல் மேலவை உறுப்பினராகி முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். அப்போது புறக்கடை வழியாக ஆட்சியை பிடித்துவிட்டார் ராஜாஜி என்று விமர்சித்தார் பெரியார். அதற்கு ராஜாஜியோ, வீட்டுக்குள் திருடன் வந்துவிட்டால் புறக்கடை வழியாக வந்தாவது சொத்தை காப்பாற்ற வேண்டியது வீட்டுக்காரனின் கடமை என்று எதிர்வினையாற்றினார். அரை நாள் கல்வி திட்டத்தை அமல்படுத்தினார் ராஜாஜி. வர்ணாசிரம சிந்தனையின் விளைச்சலாக வந்த குலக்கல்வி திட்டம் அது என்று விமர்சித்து போராட்டங்களை தீவிரப்படுத்தினார் பெரியார். ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அந்த கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு முளைத்து ராஜாஜி பதவி விலகினார். குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்த காமராஜரை பச்சை தமிழர் என்று பாராட்டினார் பெரியார். காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய வேலை என்று அது நாள் வரைக்கும் முழங்கிக் கொண்டிருந்த பெரியார் பிறகு ராஜாஜியை எதிர்ப்பதற்காகவே காங்கிரஸை ஆதரிக்க ஆரம்பித்தார். காமராஜரின் ஆட்சியை ராஜாஜி எப்பொழுது விமர்சனம் செய்தாலும் முதல் பதிலடி பெரியாரிடமிருந்தே வந்தது. காமராஜருக்காக காங்கிரஸை ஆதரிக்கிறார் பெரியார் என்று தெரிந்தபோது ராஜாஜி தேர்வு செய்தது திமுகவைத்தான். ஆம், திமுக நிறுவனர் அண்ணாவுடன் அதிக நெருக்கம் காட்டினார் ராஜாஜி. 60களின் மத்தியில் 4ஆம் கட்ட மொழிப்போரை திமுக முன்னெடுத்த போது அதற்கு ராஜாஜி ஆதரவு கொடுத்தார். ஆனால் பெரியாரோ மொழிப்போரை கடுமையாக விமர்சித்தார். பெரியாரின் இந்த முடிவுக்கு முதல் காரணம் திமுக என்றால் முக்கியமான காரணம் ராஜாஜியின் ஆதரவுதான். 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவும் பெரியாரும் நெருங்கிய போது தனது எதிரியான காமராஜருடன் கைகோர்க்கும் அளவுக்கு சென்றார் ராஜாஜி. அந்த வகையில் பெரியாரும் ராஜாஜியும் பரஸ்பரம் விட்டுக் கொடுக்காத எதிரிகளாகவே இறுதி வரை இருந்தனர். ராஜாஜி சத்தியமூர்த்தி, பெரியார் ராஜாஜி அரசியல் மோதலுக்கு நிகரான மற்றொரு இருதுருவ அரசியல் என்று ராஜாஜி காமராஜர் அரசியல் மோதலை சொல்லலாம். உண்மையில் ராஜாஜி சத்தியமூர்த்தி மோதலின் நீட்சிதான் ராஜாஜி காமராஜர் அரசியல் மோதல். 1952 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ராஜாஜியால் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று எல்லோரும் சொன்னபோது காமராஜரிடம் இருந்து முதலில் மறுப்பே வந்தது. இத்தனை சிரமப்பட்டது தன்னுடைய குருநாதர் சத்தியமூர்த்தியின் அரசியல் எதிரி ராஜாஜியை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவா என்று யோசித்தார் காமராஜர். ஒரு கட்டத்தில் ஆட்சியே வேண்டாம், எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வோம் என்று சொல்லிவிட்டார் காமராஜர். மற்ற தலைவர்கள் வற்புறுத்தியதால் ராஜாஜியை முதல்வராக்க சம்மதித்தார் காமராஜர். அப்பொழுது கூட தேர்தலில் நிற்க மாட்டேன், மேலவை வழியாக வருவேன் என்று நிபந்தனை போட்டுத்தான் முதல்வரானார் ராஜாஜி. ஒரே கட்சியில் இருந்தபோதும் ராஜாஜி காமராஜர் இடையிலான அரசியல் மோதல்கள் தொடரவே செய்தன. குலக்கல்வி திட்ட சர்ச்சை வந்தபோது ராஜாஜிக்கு எதிராகவே இருந்தார் காமராஜர். அப்பொழுது ராஜாஜிக்கு மறைமுக நெருக்கடி கொடுத்தார் காமராஜர். முக்கியமாக புதிய கல்வி திட்டத்திற்கு ஆதரவு இருக்கிறதா என்பதை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வைத்து வாக்கெடுப்பு நடத்தி தீர்மானிக்கலாம் என்று சொல்லி ராஜாஜிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் காமராஜர். அப்படி வாக்கெடுப்பு நடந்தால் தோல்வி நிச்சயம் என்பதால் பதவி விலகினார் ராஜாஜி. பின்னர் காமராஜர் முதல்வரானார். இது ராஜாஜி காமராஜர் மோதலின் முக்கியமான அத்தியாயம். அதன் பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் காமராஜர் எதிர்ப்பு நிலைப்பாட்டையை எடுத்தார் ராஜாஜி. காமராஜருக்கு எதிராக இருப்பவர்களை ஊக்குவித்தார் ராஜாஜி. அதன் நீட்சியாகவே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ராஜாஜி ஆதரித்தார். காமராஜரை எதிர்த்து தனி கட்சி தொடங்கிய காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியினரை ஆதரித்தார் ராஜாஜி.
உச்சகட்டமாக சுதந்திரா என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி காமராஜருக்கு நெருக்கடி கொடுத்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடன் ஒரே மேடையில் ஏறி காங்கிரஸை விமர்சித்தார். ஒரு கட்டத்தில் காமராஜரை எதிர்ப்பதற்காக திமுகவை ஆதரிக்கும் அளவுக்கு சென்றார் ராஜாஜி. 60ஆம் ஆண்டு நிறைவு விழா ஒன்றில் பேசும் பொழுது, ஒருவருக்கு 60 ஆண்டுகள் ஆகிவிட்டால் ஓய்வெடுக்க வேண்டும் என்று பேசினார் காமராஜர்.